அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், கமல், விஜயகாந்த் இவங்க எல்லாருமே திரைத்துறையில இருந்தா வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தளபதி விஜய பார்த்து நீங்க என்ன எம்ஜிஆரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு காக்கா கழுகு கதைக்கு ரிப்ளைலே பதில் சொல்லிட்டாரு. தளபதி தான், மக்கள் மன்னர் தான். இதுவே வேற ஒருத்தர் நாளைக்கு அரசியல் வந்தா என்ன விஜய்னு நினைப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த உயரத்துக்கு தான் தளபதி போக போறாரு அப்படின்றதுதான் உண்மை. அடுத்ததாக கோட் திரைப்படத்துல வெளிவந்த பாடல் பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா அப்படின்னு இந்த பாடல் முழுக்கவே நிறைய அரசியல் கருத்துக்களாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமா மாறி இன்றைக்கு தமிழக வெற்றி கழக கட்சியா மாறி நிக்குது. இதற்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச்ல 2026 கப்பு முக்கியம் பிகிலுன்னு திரையில இவ்வளவு அரசியல் பேசியிருக்காரு தளபதி விஜய். ஆனா இன்னைக்கு தரையில ஒரு அறிக்கை விட்டதுக்கே அரசியல் வட்டாரம் தெரிக்குது. கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் திரு விஜய் அவர்களோட கையசைவுல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தளபதி 69 ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல விஜய் என்ன பேச போறாரு அப்படின்னு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பா இருக்குது. சோ தளபதி விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்ல என்ன பேச போறாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லாவண்யா. அன்புடன் டிவிகே ஆர்மி.